தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் வந்து ரிசர்ச்காக ரஷ்யா போறாங்க, ஜெர்மனி போறாங்க, நெதர்லாண்ட்ஸ் போறாங்க. அங்க ஹிந்தி யூஸ் பண்றது இல்ல இல்லைங்களா? அங்க போறப்ப அவங்க ரஷ்யன் கத்துக்கிறாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தேவைப்படுது. ஆஸ்திரேலியால இங்கிலீஷ் இருக்கனால தேவைப்படல. இப்ப அந்த ஊருக்கு போறப்ப அந்த ஊருக்கான லாங்குவேஜ அவங்க கத்துப்பாங்க. இப்ப நாங்க சயின்ஸ்ல படிக்கிறப்ப லாட்டின் நிறைய படிச்சோம். ஏன்னா வந்து லாட்டின் வாஸ் அ லாங்குவேஜ் ஃபார் சயின்ஸ். நிறைய இது வந்து வார்த்தைகள் வந்து லாட்டின்ல இருக்கும். ஆனா நான் என் வாழ்க்கைக்காக யூஸ் பண்றேன் இல்ல, படிப்புக்காக யூஸ் பண்ணோம், முடிஞ்சுது. அதே மாதிரி எப்ப தேவைப்படுதோ அப்ப கத்துப்பாங்க. நான் இப்ப வந்து 9வதுல படிச்ச ஹிந்தி வந்து நான் இப்ப வேலை மாதிரி போனா யூஸ் ஆகும்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அப்ப வந்து மார்க் அதுக்காக படிச்சோம். ஹிந்தி படிச்சதுனால உங்களுக்கு எந்த பலனும் இல்லைங்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில. கட குழந்தைங்க வந்து ஸ்கூல்ல இருக்கிறப்ப வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னே தெரிய போறது இல்லைங்க. எந்த டிகிரி பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம். நீங்க அதுக்குள்ள வந்து வேலைக்கு போனா யூஸ் ஆகும்னு சொல்றது வந்து எந்த விதத்துல நியாயம்? வந்து இவங்க எல்லாருமே சொன்னது வந்து இடைநீக்கம் பத்தி சொன்னாங்க. இன்னொன்னு வந்து அந்த குழந்தையுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் கான்பிடன்ஸ். ஏன்னோ எல்லாத்துலயும் நல்லா மார்க் வாங்கிட்டு இதுல வந்து என்னால திணறிட்டு இருக்கேனே, என்னால படிக்க முடியலையன்றது அந்த குழந்தைக்கான ஒரு அவங்களுடைய எபிலிட்டி இது பண்றது இல்ல. ஆனா அந்த மார்க் வந்து அந்த வயசுல அந்த குழந்தையோட இம்பாக்ட் பண்ணும். அவங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் இம்பாக்ட் பண்ணும். ஐயோ நமக்கு வரலையே, நம்ம மார்க்கோ அப்படின்னு.